வெல்கம் டு இந்த ஆரவல் காலிங் அப்படிங்கிற இந்த எபிசோடுக்கு உங்களை ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் மேடம் நாங்கள் இன்வைட் பண்றோம். வணக்கம். அண்ட் வெரி ஹாப்பி நீ அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க எங்களோட ஜாயின் பண்ணதுக்குமா. பிகாஸ் யூ ஆர் அன் எஜுகேட்டர், மென்டர் and founder of Little Gem, the infant education, and proprietor of that institution. ஸோ உங்களுடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூல், நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்க அப்படின்னா ஆரோவிலுக்கு நான் உங்களுக்கு அரவிந்தருடைய வார்த்தையில, மதரோட வார்த்தையில சொல்றேன். Auroville will be the place of unending education, of constant progress, and a youth that never ages. இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. அப்படியே நல்லது. ஸ்ரீ பகவானுக்கே சரணம். Unending education and youth. ஏன்னா it's a progressive learning and eternal youth according to mother. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் உங்களோடது. உங்களுடைய சர்வீஸ் வந்து பகவான் சொல்ற மாதிரி சைலன்ஸ் சர்வீஸ். இட் இஸ் நாட் அ ப்ராபகேண்டா. ரொம்ப அமைதியா, ரொம்ப சட்டிலா, யாருக்கும் தெரியாம அவங்க சொல்ற அந்த சைலன்ஸ்ல அவ்வளோ அருமையான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய சர்வீஸ் வந்து இந்த இட்டர்னல் யூத்துக்கும் ப்ராக்ரஸிவ் லேர்னிங்க்கும் ஆரோவில் இப்போ கண்டிப்பா அந்த ஜங்ஷன்ல நாங்க நிக்கிறோம். ஸோ வேரியஸ் ரிசர்ச்சஸ் நீங்க வந்து நம்ம பண்றதுக்கு இன்வைட் பண்றோம். அதுல முக்கியமா இந்த அன்எண்டிங் எஜுகேஷன் வந்து என்ன அப்படிங்கறத நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நீங்க அப்போ உங்களுடைய விஷயத்த சொல்ல அப்போ கரெக்டா உங்களுக்கு புரியும் எல்லாருக்கும். ஸோ டு பி இட்டர்னல் யூத் அப்படின்னு சொல்லும் போது, டு பி யங் இஸ் டு லிவ் இன் த ஃபியூச்சர். So to know how to reborn in a new life at every moment is the secret of eternal youth. So mother வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, sent a message to school. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மெசேஜ் சென்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு அனுப்புறாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் வந்து, at present you are thinking with words. Little later, I shall ask you to think through ideas. And still later, I shall ask you to think through experiences. So the 3 stages mother wants the child to be nourished. இதுதான் நீங்க. அன்னையின் கருணை. இப்ப நீங்க தான் சொல்லணும், நீங்க எப்படி இந்த 3 ஸ்டேஜஸ். மதர் சொன்னது ஒரு பிறந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்குறாங்க. பட் யோர்ஸ் இஸ் ப்ரீநேட்டல் எஜுகேஷன். அண்ட் ப்ரீநேட்டல் கூட இல்ல, ஹவு தட் ப்ரீநேட்டல் ஷுட் பி கான்ஷியஸ்லி அட்டைன்டு. கரெக்ட். இந்த கல்வியில ஒவ்வொரு பெண்ணும் திருமணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னையே இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் பிறகு திருமணம் ஆனா நம்ம குழந்தையும் இந்த மாதிரி கொண்டுறணும் அப்படின்ற எண்ணம் மனசுல இருக்கணும். அத ஆத்மாலேயே பதிஞ்சிடணும். அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நமக்கு பிறக்க போற குழந்தை பெரிய ஜீனியஸா கொண்டுறணும், அது நம்மளுடைய லட்சியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது மனசுல வச்சுதான் இவங்களோட ஜாயினிங்கே இருக்கணும். அப்போ அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு தெய்வீக முயற்சியாக இருக்கணும், பிசிக்கல் லெவல்ல இல்ல. அப்படி இருக்கும்போது ஜனிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி அம்மா அப்பா வேணும்னு கேட்டுக்கிட்டு அங்க ஜனனம் செய்யும். அப்படி வந்த குழந்தைய முதல்ல இருந்தே அம்மா வந்து அதனோட இன்டர் கனெக்ஷன்லயே இருக்கணும். அவங்களுக்காகவே அம்மான்னா குழந்தைக்காக என்ன வேணா செய்வாங்க. குழந்தை பிறக்கும் போது நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க வைப்பாங்க. சோ இத முதல்ல இருந்தே அந்த மனசுல இருக்கும் போது உருவாகும் சிசு, ஒரு கரு மிகப்பெரிய அளவுல அந்த மனசுக்கு அவங்களுக்கும் வந்துடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோட செல்லு தான் முதல்ல வரும்.
அம்மாவோட எண்ணங்களும் அந்த குழந்தைக்கு வருது. அதனால அந்த எண்ணத்தோடயே அந்த குழந்தை பாக்குறது, அந்த குழந்தை நினைக்கிறது, அது சாப்பிடுறது அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு அம்மாவும் மனசுல வச்சுக்கணும். இது மிகப்பெரிய அளவுல அந்த ஜேர்னி, அந்த 10 மந்த்ஸும் அது அப்படியே கூடவே இருந்து அம்மாவோட எண்ணங்களோட அந்த குழந்தை ரொம்ப நல்லா வரணும். அந்த அம்மாவோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, என் குழந்தை வந்து மிகப்பெரிய அளவுல ரொம்ப நல்லா இருக்கணும். உடம்பாலையும், மனதாலையும், சைக்கலாஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, சயின்டிபிக்கா மிகப்பெரிய அளவுல அந்த குழந்தை வரணும்னு நினைச்சு ஒவ்வொரு அம்மாவும் நினைச்சுக்கணும். சோ இந்த குழந்தை பிறப்புன்றது ஒரு சிருஷ்டி. அது கடவுளோட பணி. அதுக்கு அம்மா வந்து ரொம்ப நல்லா அதை இறைவனாகவே நம்மள பாவிச்சுதான் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கிறோம். சோ ஒவ்வொரு அம்மாவும் கடவுள் தான். அதனால அப்போ இந்த பணியை நம்ம மேற்கொள்ளணும். முதல்ல அந்த ப்ரீநேட்டல் வந்து அம்மாவோட மனசு அப்படியே அந்த குழந்தைக்கு கொடுக்கறது தான் அந்த ப்ரீநேட்டல். அந்த குழந்தைய ரொம்ப நல்லா கொண்டுறணும், நல்லா பேசணும், எல்லா விஷயத்தையும் விளக்கணும். குழந்தைக்கு என்னென்ன நாலேஜ் கொடுக்கணுமோ அது எல்லாமே அந்த கருவறையில இருக்கும் போதே அம்மா கொடுத்துடலாம். அதன் பிறகு கூட அவங்க தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க ரெடி ஆன பிறகுதான் அம்மா ரெடி ஆகணும் இந்த எஜுகேஷனுக்கு. இப்போ அவங்க ரெடியா இருப்பாங்க. அம்மா தூங்குனா கூட அவங்க ரெடியா இருப்பாங்க உள்ள. அதனால இப்போ ரெடியா இருக்கணும். அந்த ப்ரீநேட்டல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப என்னெல்லாம் கொடுக்கலாமா குழந்தைக்கு அது எல்லாமே அப்பவே கொடுத்துடலாம். பிறக்கும் போது கூட அவங்களே ரெடியாகி வந்துடுறாங்க. அம்மாக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்லை. 1 மணி நேரத்துல வந்துடனா கண்ணா அப்படி சொன்னா கரெக்டா 1 ஹவர்ல வந்து நிப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மாவோட அந்த குழந்தை வந்து இன்டர் கனெக்ஷன் அங்கேயே வச்சுக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல உடல் சக்தியோட மனச ஒரு உயர்ந்த நிலையில அறிவு நிறை உயர்ந்து ரைட் பிரெயின் ஸ்டிமுலேஷனோட அந்த குழந்தை பிறக்குது. அதனால அம்மாக்கும் எந்த கஷ்டமும் இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு. குழந்தைங்க வந்து எப்போ வருவோம், அம்மா எப்போ சொல்றாங்களோ அப்போ வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால உலகம் வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்மேன், நம்ம பகவான் சொன்ன மாதிரி சூப்பர்மேன் உருவாகிறதுக்கு இது முதல் விதை. தகப்பனுடைய பங்களிப்பு இருக்குல்ல. அவர் இந்த மனசோட அந்த முதல்ல ஜாயின் ஆறதே அந்த விஷயம். அப்பா மனைவியை மதிச்சு அவங்க சொல்றதை கேட்டுக்கிறது தானே. அதன் பிறகு 7th மந்த்ல இருந்து சென்சரி பாத்வேஸ் எல்லாம் ஓபன் ஆகும் போது அப்பாவோட ரோல் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பேசிக்கலாம், குரல் கேட்கும். 4 மாசத்துல இருந்தே கேள்வி கேட்கும். குழந்தைக்கு கேட்கிற அறிவு வந்துடுறது, செல் ஓபன் ஆயிடுறது. அதனால நம்ம மியூசிக் எல்லாம் கேட்கணும். அப்போ நம்ம நிறைய வீணை இசையை கேட்டாக்கா அது ஹார்ட்டுக்கும் நல்லது, நர்வ்ஸ்க்கும் நல்லது. அதனால என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதத்துல என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் டாக்டரோட அட்வைஸும் எடுத்துக்கிட்டும் இதுவும் அம்மா செய்யணும். என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே அம்மா செய்யணும். மியூசிக் ஏன்னா அந்த குழந்தைக்கு பிறவி ஞானம்னு எதனா ஒண்ணுத்துல இருக்கும். அதனால எல்லா கலைகளையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கலைகள்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அம்மா வந்து அந்த நேரத்துல அந்த குழந்தை தான் நினைக்கணும், வேற எதைய பத்தியுமே அவங்க 2வது பட்சம் தான் எல்லாமே. அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன், நீங்க கேளுங்க. இப்போ இந்த குழந்தைக்கு இது ஆன்மீகத்தை இந்த நேரத்துல கொடுக்கலாமா, இல்ல எப்போ ஆன்மீக எந்த கடவுளா இருந்தாலும் அந்த கடவுள் பக்திய வந்து எப்படி ஊட்டுறோம், எந்த டைம்ல? இப்பவே கொடுக்கலாம். அம்மா எப்படியோ அப்படிதானே குழந்தை வரும். கண்ணா இப்போ வந்து சாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ ரொம்ப திறமையா இருக்கணும், ரொம்ப நல்லா வரணும், நீ சாமியை கும்பிட்டுக்கோ கண்ணா அப்படின்னு சொன்னா அது உள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியும். அதாவது அம்மா வந்து கோவில்னா குழந்தை வந்து அதுல இருக்கிற தீபம் அதை தூண்டி விடுறோம் நம்ம. கோவில்ல ஏன்னா இந்த ஏஜ்ல அவ்வளவு பெரிய விஷயத்த குடுக்கலாமான்னு கேக்குறேன். இல்லையே, அம்மாவை மட்டும் தானே தெரியும் பாப்பாக்கு. அம்மா என்ன செஞ்சாலும் குழந்தைக்கு தெரியும். ஓ அம்மா இப்ப சாப்பிடுறாங்க, ஓ அம்மா இப்ப தூங்குறாங்க, அம்மா ஒரு பாட்டு கேக்குறாங்க, இப்போ அம்மா சாமி கும்பிடுறாங்க, கண்டிப்பா தெரியும், எல்லாமே தெரியும்.
வெரி குட். அதனால இப்பவே கொடுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு கண்ணா, நீ சாமியை கும்பிட்டுக்கோ, அம்மா நல்லா இருக்கணும் இல்லையா, எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்ல, அப்பா பேசுறாங்க பாரு, அப்பாக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னா அது அப்படியே அசையும், அப்படியே கை உள்ளேயே வைத்து உள்ளேயே. அப்ப கண்டிப்பா எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க குழந்தை. அதனால அந்த 7th மந்த்ல சென்சரி பேத்வேஸ்க்கு ஒர்க் கொடுக்கும்போது அப்ப சொல்லலாம், அம்மா இப்ப சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கண்ணா அப்படின்னு. அப்போ ஓஹோ அப்படின்னு அம்மா பாக்குறதெல்லாம் குழந்தையும் பாக்குறது, கேட்கறதெல்லாம் கேட்கறது, அது மாதிரி எல்லாமே தெரியும் போது நிச்சயமா எந்த விஷயத்தை வேணா சொல்லி கொடுக்கலாம். அவங்க அவங்க என்ன வாசிச்சாலும் தெரியும் அந்த குழந்தைக்கு. இந்த லேர்னிங் வந்து இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்படி ஜீனியஸ் கிரியேட் பண்றீங்க? அந்த மெத்தடாலஜி இங்க நம்ம சூப்பர் மைண்டுக்கு நம்ம போறோம். அது ஒன் வே ஆஃப் சூப்பர் மைண்ட நம்ம வந்து ட்ரை பண்றோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. கண்டிப்பா எல்லா குழந்தையுமே படிச்ச பெத்தவங்களோட குழந்தை தான் நல்லா ஜீனியஸா வரும்ன்றது கிடையாது. படிக்காத பெத்தவங்க கூட மூளையின் கடவுள் வந்து எப்படி படைக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்கிறாரு. அதனால எந்த குழந்தையும் பிறந்த குழந்தைக்கு நம்ம இந்த எஜுகேஷன் கொடுக்கும் போது அவங்களோட மூளையின் அணுக்கள் வந்து விரிவடைகிறது, விழிப்புற்று வருது, உயிர் பெறுது. இல்லைன்னா அது வந்து அப்படியே உயிர் இல்லாம செல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அது புட்டிங் சம்திங் நியூ இந்த பிரெயின் செல்ஸ் தான் அது விழிச்சு எந்திரிச்சு உயிர் பெற்று எழுந்திருக்குது. அது ரொம்ப ஜீனியஸ் பிறக்கிறதுக்கு அதுதான் வழி. அதனால என்ன சொல்றதுன்றது நமக்கு தெரியாது. இந்த கல்வியின் மூலமாக பல விஷயங்களே அம்மா வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டன் காமிச்சு வைப்பாங்க. நோ டெஸ்டிங். அம்மா எந்த கேள்வி கேட்க போறது இல்ல. அவங்க பாக்குறாங்க இல்லன்றது கூட அம்மாக்கு தெரியாது. அம்மா காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். இத்தனை முறை பார்த்தா அந்த மூளையில பதிவுகள் ஏற்படுது அந்த குழந்தைக்கு. அதனால அந்த ஐஸ் ரொட்டேஷன் நிக்கிறதுக்கு முன்னையே நம்ம வந்து விஷுவல் கெப்பாசிட்டிக்கு கொடுத்து அந்த ஐஸ வந்து ஒரு நிலைப்பட்ட பார்வைக்கு திருப்புறோம். கண்கள் நிக்குது சீக்கிரமா. அதனால நம்ம அதை செய்யறோம். அதனால நம்ம பிறந்த குழந்தைக்கு 30 நாள்ல இருந்து இந்த கோர்ஸ ஆரம்பிச்சிடுவோம். அவங்களுக்கு முதல்ல அவங்களோட பேரு தான் நம்ம வந்து அந்த விஷுவல் கெப்பாசிட்டி மூலமா காமிப்போம். அப்ப இத்தனை முறை காமிக்கணும்ன்ற கணக்கெல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் 10 செகண்ட்ஸ் ஒவ்வொரு தரமும் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வைக்கணும், இந்த லைட் எஃபெக்ட் இருக்கணும், அம்மா இப்படி உட்கார்ந்து இருக்கணும், குழந்தை இப்படி சிட்டிங் பொசிஷன், அப்படி எல்லாமே இருக்கு இதுல. ரூம் அட்மாஸ்பியரும் இருக்கு. அப்படி வச்சு நம்ம சொல்றச்ச அந்த குழந்தைக்கு அந்த மூளையில விழிப்பு ஏற்படுது, அது தூண்டப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்றோம். ஸ்டிமுலேஷன் தான் நம்ம கொடுக்கிறோம், அந்த விழிப்பு நிலையை தான் கொடுக்கிறோம். அதேதானே மெடிடேஷன்லயும் நம்ம ஆன்மா விழிச்சு எழறது தானே மெடிடேஷன்ல. அதனால இதுவும் மெடிடேஷன் மாதிரிதான். அது வரைக்கும் அம்மா வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க, குழந்தையும் வேற திசையில போகாது, நினைவு ஒரு நிலைப்படுகிறது. அதுதான் மெடிடேஷன். அதேதான் இதுலயும் வருது. ஆனாலும் அந்த ஸ்டேஜஸ் அந்த குழந்தைங்களுக்கு வரும் ரொம்ப நல்லா. அதனால அறிவு நிலையும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், அந்த ஒரு மனசும் நல்லா இருக்கும். யார பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு அம்மா சொல்லி தரலையா, நான் தரேன் வா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. விஷயங்கள் இவங்க கிட்ட நிறைய இருக்கிறது இல்லையா, அதனால எல்லாரும் வருவாங்க. ஆல்ரெடி அப்ப இவால்வ் கான்ஷியஸ் பீயிங்கா அவங்க இருக்காங்க அப்பவே. கரெக்ட். அந்த கான்ஷியஸ் இம்ப்ரூவ் பண்றதுதான் நம்ம செய்யறோம். இந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை கொடுத்து 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 அந்த குழந்தைக்கு எந்த டெஸ்டே பண்ண போறது இல்ல, அம்மா தான் சொல்லி தர போறாங்க. 1 to 1 தான் இது கிளாஸ். மாஸ் எஜுகேஷனுக்கு சரி வராது இது. சோ அம்மாவும் பாப்பாவும், அப்பா கூட இல்ல, அப்பா கூட ரூம்குள்ள வரக்கூடாது. அம்மா பாப்பா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நோ டாக் பார்க்கிங், நோ டோர்பெல், நோ டெலிபோன், நோ டெலிவிஷன், நதிங். நம்ம அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு உள்ள போனோம், அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு வெளில வரணும். பாப்பாக்கு பிடிச்சிருந்தாதான் நம்ம போனோம். பாப்பா அப்படின்னா சரி அப்புறம் பாக்கலாமா அப்படின்னு பாதியிலேயே விட்டுட்டு வந்துடணும். சோ கான்ஷியஸ் வந்து ஃப்ரம் த கன்செப்ஷன் வந்து நீங்க கொண்டு போறீங்க. அண்ட் அதாவது இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல இருந்த விஷயங்கள் எல்லாம். வில்லியம், உங்களுக்கு கூட ஏதோ क्वेश्चंस இருந்துச்சு நிறைய, நீங்க கொஞ்சம் கேளுங்க. கேளுங்க சார். இல்ல நான் கேளுங்கன்னா, இது
பிறந்த குழந்தைங்களுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்க முடியுமா? எஜுகேஷனே இது இல்ல. அம்மாவும் பாப்பாவும் விளையாடுறாங்க. ஓகே ஓகே. நம்ம சொல்லி கொடுத்தா பார்க்க போறாங்க, கேட்க போறாங்க. அத ஒரு நிலைப்பட்டு அம்மா சொல்லும் போது பாக்குற ஒரு தன்மையை கொடுக்கிறோம். ஓகே. அதுதான் முக்கியம். அம்மா கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. அதுதான் அந்த நேரத்துல இங்க பாருங்க போது அங்க பாக்குறாங்க, அதுலயே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லி தரோம். கவனச்சிதைவே இருக்காது. அது கலையறதுக்கு முன்ன நம்ம பிடிக்கிறோம். இது நீங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு வரீங்கம்மா? இந்த நீங்க உங்களோட 32 வருடங்களாக. ஓகே ஓகே. நீங்க மதர் கிட்ட வந்ததுல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. மதர் கிட்ட நான் 80ஸ்லயே வந்துட்டேன். இது 90ஸ்ல ஆரம்பிச்சேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய ஜீனியஸ் உருவாக்கிருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. வேர்ல்டு வைடா நம்மளோட ஜீனியஸ் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வளர்ந்து அவங்களோட குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து ஒரு நார்மல் குழந்தைக்கும் இந்த உங்களோட ட்ரைனிங்ல வந்த குழந்தைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். மத்த குழந்தைங்களோட விஷயங்கள் வேற, இதுல வளர்ந்த குழந்தைங்களோட விஷயங்கள் வேறையாக இருக்கும். அதாவது ஸ்கூல்ல போனா ஒரு தரம் சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வராது. பல முறை சொல்லுவாங்க டீச்சர். ஆனா இவங்களுக்கு ஒரு தரம் சொல்லும் போதே இவங்களுக்கு வந்துடும். அதுவும் ஒரு தரம் இவங்க எதை பாக்குறாங்களோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இந்த குழந்தைங்க. அதனால வீட்டு அட்மாஸ்பியரே நல்லா உயரும். அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கூடாது பாப்பா முன்னால. வெளியே போய் சொல்லிடுவாங்க. அதனால மூளைய ஷார்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஆரோவில்ல வந்து இன்டெகிரல் எஜுகேஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்டெகிரல் எஜுகேஷனோட இந்த ஜீனியஸ் எப்படி ஒத்து போக முடியும்? இவங்களோட அட்வான்டேஜ் இதுக்கான ஒரு ஸ்கூலே தனியா உருவாகிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஒரு வருஷம் படிக்க போற ஒரு விஷயத்த இவங்க 2 மாசத்துல முடிச்சிடுவாங்க. ஆச்சரியமா இருந்தது. 1 இயர் படிக்க வேண்டியது இவங்களால படிக்க முடியும் ஷார்ட் அண்ட் பீரியட்ல. ஆமா. இப்போ ஒரு எஸ்ஏல 10 பேராகிராஃப் இருக்குதுன்னா இவங்க 10 லைன்ஸ்ல அதை கொண்டு வந்துருவாங்க. பேஸ்ட் ஆன் ஒன் ஐடியா தானே அந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. 10 லைன் வச்சிடுவாங்க. இவங்கள சொந்தமா எழுதிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாத்திருக்கீங்களா? எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி லைன் பை லைன் எழுதணும்ன்றதுதான் இப்போ இருக்குது. கற்பனையே இல்லாம அவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தோம். நடுவுல விட்டு போச்சுன்னா மறந்து போச்சுன்னா எல்லாமே போயிடும். அப்படி இல்லவே இருக்கக்கூடாது. நம்மளோட குழந்தைங்க வந்து தனியான ஒரு அளவுல இவங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்தா குணமும் நல்லா இருக்கும், அறிவும் நல்லா இருக்கும், ஆத்மாவும் நல்லா இருக்கும், உலகமே புதுசா ஆகும். சோ அப்போ நாங்க வந்து இப்போ உங்களை வாலண்டியரா பார்த்து நீங்க இப்போ உங்களை நாங்க இன்வைட் பண்றோம் ஆரோவில்க்குன்னா, நீங்க எப்படி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நீங்க என்ன பண்ணலான்னு நீங்க எப்படி அத வந்து உங்களுடைய அந்த நாலேஜ எப்படி இம்பார்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட வருவேன் நானு. ஏன்னா இதுல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா மாதிரி உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணும். அந்த டீச்சர் வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒரு நாள்ல. ஏன்னா 5 minutes தான். அம்மா வந்து வெளில உட்கார்ந்துட்டு இருந்தா படிக்கலன்னாக்கா, அம்மா சொல்லி கொடுக்க முடியல தெரியலன்னா இந்த டீச்சரே சொல்லி கொடுக்கலாம். அப்ப 10 டீச்சர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். 100 குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். ஒரு நாளைக்கு 3 times சொல்லி கொடுத்தா போறோம். 5 minutes. அம்மாவே சொல்லி கொடுக்க முடியும்னா அம்மாங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து கத்துக்கினாலும் சரி, இல்ல அவங்க வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணலாம்.
அப்ப நீங்க இப்ப வந்தா ஒரு ஸ்கூல் மாதிரி நம்ம செட்டப் பண்ணா நீங்க அந்த ட்ரெயின் பண்ணலாம் அந்த மாதிரி டீச்சர்ஸ். கண்டிப்பா. அது வந்து எல்லாம் கரெக்டா பண்றாங்களா, மெட்டீரியல் கரெக்டா போதா, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, எது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தாங்க, எத்தனை முறை சொல்லி கொடுத்தாங்கன்ற கணக்கெல்லாம் வாட்ச் பண்ணாக்கா கரெக்டா வரும். அதுக்கும் மேல ஒவ்வொரு குழந்தையும் டிஃபர் ஆகும். அவங்க கேரக்டர் படி தான் நம்ம போகணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கணும், அதை நமக்கு சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும் மெத்தடாலஜிய. ஒரு குழந்தைக்கு 20 டைம்ஸ் சொல்லி கொடுக்கிற விஷயத்த 10 தரத்திலே வந்துருச்சுன்னா அந்த குழந்தை பார்க்காது. நம்ம வந்து கண்டிக்க கூடாது, பாரு 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 சொல்லக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அது அம்மாக்கே தெரியாது. அது நம்ம கிட்ட அந்த ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்க மாத்துங்க, விஷயத்த மாத்துங்கன்னு நம்ம சொல்லணும். சோ அந்த அளவுக்கு அந்த கோஆர்டினேட்டர் வந்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு குழந்தையும் மேலேயும் கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தை கொஞ்ச நாள்லயே, ஒரு 10 நாள்லயே, ஒரு மாசத்திலேயே அந்த அந்த லெவலுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பாத்துக்குவாங்க, நம்ம கேட்பாங்க. ஓகே. அப்ப நம்ம ட்ரைனிங் வந்து பேட்ச் பை பேட்சா ஒரு ஸ்கூல் மாதிரி நம்ம வச்சு நம்ம பண்ண முடியும். இத வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூட வந்துடலாம் இதுல. அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பாப்பா பிறந்த 30th டேல இருந்து இத ஆரம்பிக்கிறதுக்கு மெட்டீரியல் கொடுத்து அவங்கள பண்ண சொல்லிடலாம். ஓகே. இந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்றது நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த மெட்டீரியல். ஆமா ஆமா. அதுல வந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் எடுத்துட்டோம்னா ஒரு லாங்குவேஜ் தான் எடுத்துக்கணும். அந்த ஒரு மொழியில வேர்ட்ஸ் நம்ம ஆல்பபெட்ஸ் சொல்லி தரக்கூடாது. வேர்ட்ஸ் கப்லெட்ஸ் ஃப்ரேசஸ் சென்டென்ஸ் போகணும், நோட்ஸ் போகணும். ஏபிசிடி நம்ம சொல்லி தர வேண்டியதில்லை, சொல்லி கொடுக்க கூடாது. வேர்ட்ஸா போகணும். வேர்ட்ஸ் பெரிய வார்த்தையும் ஒரு செகண்ட்ல பாப்பாங்க அப்படியே ஆஸ் எ ஹோல். ஏபிசிடி தெரிஞ்சுட்டா லெஃப்ட் டு ரைட் ஜி ஆர் ஏன்றதுக்குள்ள நம்ம கார்டு எடுத்துருவோம். அதனால ஏபிசிடி தெரியக்கூடாது. பிக்சர் காமிக்கிறது வந்து 6வது மாசத்துல இருந்து தான் நம்ம காமிப்போம். இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலர்ல 30th டேல இருந்து ஆரம்பிப்போம். அது ஒரு 10 கார்டு முடிஞ்ச உடனே 3rd month to 5th month கம்ப்ளீஷன் வரைக்கும் ரெட் கலர்ல தான் வேர்ட்ஸ் எல்லாம் காமிப்போம். அதுக்கப்புறம் 6th month ஸ்டார்ட் ஆன உடனே பிரிண்ட் கலருக்கு வந்துடணும். அது இல்லாட்டா கலர் கலரா கொடுன்னு கேட்கும். So words black கலருக்கு வந்துருது. At the same time we have to show picture cards also. படம் பாக்குற வயசு 6 மாசத்துல தான் வரும். கலர் அப்பதான் தெரியும். அது வரைக்கும் குழந்தைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். அதனால நம்ம அந்த மாதிரி கொடுத்து ரெட்ட கொடுத்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்குறோம் குழந்தைக்கு. முதல்ல 5 மாதம் வரை. 6 மாதத்துல இருந்து அவங்களுக்கு இந்த ரீடிங் கெப்பாசிட்டியும் பிக்சரும் கொடுத்துடுறோம், என்சைக்ளோபெடிக் நாலேஜும் கொடுத்துடுறோம். அண்ட் 8th month கம்ப்ளீஷன் 9th month பிகினிங்ல மேத்ஸ் வருது. 9th monthல அப்போ ரியல் வேல்யூ ஆஃப் த நியூமரல் கொடுக்கணும், எண்கள் கொடுக்க கூடாது. 20ன்னா 20 புள்ளிகள் தான் இருக்கும். அந்த புள்ளிகளுக்கு கூட அளவு இருக்கு, ஸ்கேட்டர்டா தான் இருக்கும், அது வரிசை கிரமமா இருக்காது. அதுல கண்டுபிடிப்பாங்க. இது இப்போ 20 21 வச்சுட்டு டெஸ்ட் பண்ண கூடாது. ஆனா ஒரு கட்டத்துல ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு வரும். அப்போ அதுல வச்சாக்க which one is 21 அப்படின்னு கேட்டா தொட்டு காமிக்கும். 6 மாசம் குழந்தைய பேச தெரியாட்டாலும் 8 மாசம் முடிஞ்ச 9 மாசம் வர்ற குழந்தை தொட்டு காமிக்கும், இதுதான் 21 அப்படின்னு. Oh my god. பேசவே தெரியாது. ஆனாலும் அது ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் அந்த மாதிரி டெஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடிங், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் 3 மாசத்துல. 9 மாசத்துல இருந்து 3 மாசம் 1 இயர்க்குள்ள மேத்ஸ் வந்துருச்சு. ஓவர் பர்டன் மாதிரி இருக்காதா? குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 3 மாசம் குழந்தை, அவங்களுக்கு பர்டனா இருக்காதா? இது அவங்க எப்படி அவங்க மைண்ட்ல அத ரிசீவ் பண்ணிக்குவாங்க? படம் பாக்குது, அம்மா முகம் தெரியறது இல்லைங்களா? அம்மா வந்திருக்கேன்,
அம்மா வந்திருக்க பாரு, அப்பா வந்திருக்காங்க பாரு, தாத்தா வந்திருக்காங்க பாருன்னா அவங்களுக்கு தெரியுது இல்ல, சிரின்னா சிரிக்கிறாங்க. அழாத அம்மா வரேன், அழாத அம்மா வந்துட்டேன் அப்படி சொன்னா சைலண்டா இருக்காங்க. இங்க பாருன்னா பாக்குறாங்க. அதெல்லாம் எப்படி தெரியுது? தினம் தினம் அப்படி கத்துக்கிறாங்க. ஓகே. நம்ம பேசுற பாஷையெல்லாம் எப்ப பேசணும்னு ஆரம்பிக்கிறாங்க? பல பாஷைகள் மூளையில பதிஞ்சு அதனோட அர்த்தம் புரிஞ்சு பேசணும்னு வரும்போது பேசுறாங்க. உள்ள எவ்வளவு ஒர்க் நடக்குது அப்போ. நீங்க பல ஒரு விஷயங்கள் வந்தாதான். சொல்லுங்க. இல்ல நிறைய லாங்குவேஜஸ் கூட கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு தடவை. ஒரு மொழியில தான் முதல்ல பண்ணணும் 2 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் மாடியூல் வரும். அதுல வந்து நீங்க என்ன வேணா ஜெர்மனு, ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இல்ல தமிழ், நம்ம நாட்டு பாஷைகள் எத்தனை வேணா, கன்னடம், மலையாளம், உருது என்ன வேணா கொடுக்கலாம். 10 மொழி கொடுக்கலாம் அட் a டைம். ஒரு மொழியில Okay. புலமை வந்துடுச்சுன்னா அந்த க்ளூ புரிஞ்சிருது. இப்படி பார்த்தா சீக்கிரம் வரும், குழந்தைக்கு புரிஞ்சிடும். அந்த ட்ரிக் Okay. தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. எஸ் எஸ் எஸ். அந்த ட்ரிக் சொல்லி கொடுக்கறது தான் 2 வயசு வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாடல். ஓ ஓகே. அப்போ எதுக்குள்ள நுழைஞ்சாலும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் டாப் ஆயிடுவாங்க. 100க்கு 100 மார்க் தான் வரும். புக் வாங்கினவொடனே படிச்சிருவாங்க. ஒரு தடவை பாத்துருவாங்க. மிஸ் நடத்தும் போது ஓ அதானா இது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் படிக்கவே வேண்டாம், 100க்கு 100 மார்க் தான், பரீட்சை கூட படிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? என்னோட கையெழுத்து தான் அதுல இருக்கும். அதே கையெழுத்துல எழுதுவாங்க, அம்மா அப்பா கையெழுத்து வராது. எதை பாக்குறாங்களோ அது எப்படி வருது, அவங்களுக்கு பிராக்டிஸா கொடுக்கல எழுதுறதுக்கு. ஆனாலும் எழுதுவாங்க. அவங்களே எடுத்துக்கிட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி எழுதுவாங்க. ஏன்னா மறக்காது அவங்களுக்கு. இப்ப பேராசூட்னு இருக்குதுன்னா அது அப்படியே எழுதுவாங்க. ஸ்பெல்லிங் என்ன தெரியும், ஏபிசிடி தெரியாது, ஒண்ணு தெரியாது, ஆனா வரைகிற மாதிரி எழுதிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? அந்த கார்டு காமிக்கும் போது, பிளாஷ் கார்ட்ஸ் காமிக்கும் போது நம்ம எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் செவத்துக்கு நடத்துற மாதிரி நடத்திட்டு போயிட்டே இருப்போம். ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டு போட்டுட்டு காமிச்சிட்டு எடுத்து காமிச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா ராத்திரி தூங்குற நேரத்துல அப்பாவோ அம்மாவோ அம்மா என்னென்ன கார்டு காமிச்சாங்க அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணுக்கு முன்னால அந்த கார்டு வரும் குழந்தைக்கு. அப்போ போட்டோ மெமரி வரும், போட்டோகிராபிக் மைண்ட். அதனாலதான் ஸ்கூலுக்கு போன உடனே புக் அப்படியே புக்கு இந்த பேஜ்ல இத்தனை, யாரு சுவாமி விவேகானந்தாக்கு வந்தது. எத்தனை புக்கு படிச்சாலும் படிச்ச முதல் தரம் படிச்ச புஸ்தகமே நம்ம கேள்வி கேட்டோம்னா, எதனா ஒரு கேள்வி கேட்டோம்னா இத்தனாவது புக்ல இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது பேரால இத்தனாவது வரியில இருக்கு எடுங்கன்னு சொல்லுவாரு, புக்கே தொடாம. இந்த குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. அரவிந்தர், பகவான் அரவிந்தரும் படிச்ச புக்ல எந்த லைன்ல எந்த பேஜ்ல வந்து இது வருதுன்னு செக் பண்ணாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுவாமி விவேகானந்தாவோட சிஷ்யர் இல்லையா அவரு. சுவாமி விவேகானந்தா மாதிரி எல்லா குழந்தைங்களும் வரணும் இல்லையா நம்ம நாட்டுல இருக்க குழந்தைகள். ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை. நீங்க வந்து அதாவது ஆரோவில் வந்து ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும், பட் நாட் அவுட் சைட் வேர்ல்டோட ஹையர் லெவல் எஜுகேஷன் கிடையாது. அது டெவலப்மெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ற எக்ஸாக்ட் அதே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ப்ரோக்ராம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மதர் இதை எப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஆரோவில் இஸ் a site of continuing education, endless education and eternal youth. அதுக்கும் மேல அவங்க ரொம்ப விரும்பி சொன்ன விஷயம் வந்து child is the sovereign of the whole nation and nation will do nothing that injures the child அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஆரோவில் இது வந்து நான் உங்ககிட்ட சொல்றது, மதர் எப்படி இத கொண்டு வந்து உங்களை எங்களுக்கு இந்த ரிசர்ச் ஃபீல்டுல இந்த எஜுகேஷனை வந்து அழகா கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோவில் காலிங் ப்ரோக்ராம் உங்களோட நாங்க வாலண்டியர்ஸுக்கு இல்லை, நீங்க வந்து ஆரோவில் ரெசிடென்டாவே நீங்க வரணும், உங்களோட இதை ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு வரணும். மதரோட விஷயம் அதான் நான் கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா மதரானாலதான் நான் இதுக்கு வந்தேன். மதர் தான் இது தந்தாங்க எனக்கு. இல்லன்னா நான் என்னுடைய கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு வந்தேன்.
அதனோட காரணம் எனக்கு இன்னும் தெரியல. இப்போ நீங்க ம். சொல்றதுல தெரிஞ்சுக்கிறேன் நானு. ஏன்னா ஆரவல் இஸ் a place where child is sovereign. அதாவது அவங்க தான் முக்கியம். அவங்கள கண்டிப்பா, நடுவா வச்சுதான் எல்லாமே ஆரவல்ல கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா. இந்த ம், எஜுகேஷன் குடுத்தாதான் அந்த அந்த ஒரு அவ்ளோ பெரிய லெவலுக்கு நம்ம அந்த குழந்தைய நம்ம பார்க்க முடியும். So ம், she added the child as centrality for Aurobill. ம். அப்போ நம்மளோட எஜுகேஷன் நீங்க சொல்ற இந்த ப்ரீநேட்டல் அண்ட் கான்ஷியஸ் கன்செப்ஷன் அண்ட் இன்ஃபேண்ட் எஜுகேஷன் இட்ஸ் a ரைட் டைம் அப்படின்றத நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். அது எப்போ நான் காத்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்க எல்லாம் வரணும். நிறைய குழந்தைகளை எல்லாரும் பெத்துக்கணும். ஆமா, ஒரு ஆமா. குழந்தையோட இல்ல. நிறைய குழந்தைங்க இருக்கணும். நிறைய ஆ, குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். அது ம், ரொம்ப பெரிய அளவுல வரும். அது ம். நம்ம மறைஞ்சாலும் அது மறையவே மறாது. நல்லா இருக்கும் எல்லாமே. மதர் ஏன்னா அதுக்கு துணை புரிவாங்க. இங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வராங்க. அப்புறம் ஃபேமிலியா வந்தாலும் குழந்தை இங்க உருவாக்குறதுக்கு நிறைய பேரு இந்த சூழல்ல அந்த மாதிரியும் வராங்க. சோ ம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அன்னை நினைக்கிற அந்த சூப்பர் மைண்ட் கிரியேட் பண்றதுக்கான வழிய நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறோம். உங்களுடைய வழிமுறையா. ஏன்னா So, இதுல ஆ, 5 இயர்ஸ்ல 16 இயர்ஸ் நாலேஜ் குழந்தைக்கு வருது. எக்ஸாக்ட்லி, அந்த குயிக் எக்ஸாக்ட்லி. மைண்ட் கொடுத்துடு வந்துருது. ஆ, எங்க ஆ, போனாலும் எதுவுமே குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஆ, எங்கன்னா ஆ. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனா என்ன வேணும் கண்ணா உனக்குன்னா புக்கு. ஓ, ஷேக்ஸ்பியர் அஞ்சு வயசுக்குள்ள படிச்சிருவாங்க வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் ஆல்பாபெட்ஸ். ஓ, ஓ, ஓகே. அந்த அளவுக்கு எத்தனை லாங்குவேஜ் வேணா கத்துக்க முடியும், எத்தனை மொழிகள் வேணா அவங்க பேச முடியும். அண்ட் என்ன வேணும்னாலும் அவங்க கத்துக்குவாங்க. உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபியூச்சர் ஆரவல் ரொம்ப அருமையா இருக்கும்னு மதர் காட்டுறாங்க. இப்பவே நம்ம உங்களோட அந்த விஷனை பார்த்துடலாம். ஆமா. அதுவும் மதர் டிவோட்டியா நீங்க இருந்து இந்த இந்த டெப்த்த புரிஞ்சுட்டு நீங்க உங்க லைஃபயே அதுக்கு ஆஃபர் பண்ணி சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான இடம் ஆரவல். மதர் சர்வீஸ் பண்றவங்களுக்கு தான் முதல் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ மதரை தான் தேங்க் நான் யூ. கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றது சொல்லுங்கன்னு. நீங்க மதர் சொல்றாங்க, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க 2 பேரையும் நான் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோவ தான் நான் பாக்குறேன். ஐயோ! அதுல நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்மா நம்மெல்லாம் சேர்ந்து இல்லை, அவங்க சொல்லி ஆரோவில்காக உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா தூதர்கள் கூட கடவுள் அர்த்தம் தானே. ஆரோவில்க்கு நம்ம எல்லாம் கைய புடிச்சு மதர் நினைச்சு அந்த விஷயத்த செய்யறோம். So, நல்லது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். அம்மா. தேங்க்யூ அம்மா. நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. நன்றி. வணக்கம். அப்புறம் வில்லியம், நீங்க ஏதாவது அம்மாக்கு சொல்லணும், இது எப்படி ஃபீல் பண்ணீங்க? சோ அத சொல்லுங்க. கண்டிப்பா சார். 2 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க. ஸோ அதுக்கு அப்புறமேட்டு நான் உமாக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படியாவது நம்ம ஆர்மியில இதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ சரி உங்களை இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கட்டும் இந்த ஆர்வல் காலேஜ்ல. ம். இது மூலமா இங்க வரவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நாங்க வெளியில எல்லாரும் ரீச் அவுட் பண்ணி ஈவன் ஃபாரின் சென்டர்ஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கிற வேற சென்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்றோம். வாங்க ஆரம்பிக்கு வந்து உங்களால முடிஞ்ச பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க, மதரோட ஒர்க்ல கொலாபரேட் பண்ணுங்க, பிளஸ் உங்களோட ரிசர்ச் எது கூட பண்ண முடியும் அப்படின்ட்டு கூப்பிடுறோம். So, உங்களோடது ரிசர்ச் ஃபீல்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற இல்லையா? நிச்சயமா பல குழந்தையோட குணங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும்ன்றது தானே தவிர நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லணும் திணிக்கணும்ன்றதே கிடையாது. அதுக்கும் மேல குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. கேம்ஸ் மாதிரிதான். அம்மாவும் பாப்பா விளையாடுறாங்க. அதனால அம்மா தான் ஜீனியஸ்ன்னு குழந்தை சொல்லும். அதனால அம்மா என்ன ஜீனியஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நிச்சயமா ஒரு அந்த சூழலை நம்ம ஆரம்பிச்சு நடத்தி எல்லாரையும் சூப்பர்மேனா ஸ்ரீ அரபிந்தோட கனவு நிறைவேறணும். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ சோ மச். ஒரு 3 தடவை ஓம் சொல்லி முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஓகே. ஓ
நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நம்ம திரும்பவும் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ. நன்றி.